யூத் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த எபிசோட்ல வந்து பார்க்க போறோம். ஸோ 5 ரீசன்ஸ் டு வாட்ச் யூத் மூவி. கென் கருணாஸ் இவரோட டைரக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுராஜ் இவங்க எல்லாரும் டீமாக சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் வந்து யூத். ஸோ யூத் படம் எப்படி இருக்கு அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கென்னுக்காகவே வந்து இந்த படம் வந்து பார்க்கணும். ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா ஸ்க்ரீனில் அவரோட ப்ரெசன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒரு டேரக்ஷனாக நம்ம வந்து ஒரு டீமோடு சேர்ந்து ஒரு டேரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன வேணால் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும். பட் ஆனால் அவரோட ஆக்டிங்கில் ஓவர் டூ இல்லாமல் அதை வந்து கேரக்டருக்கு என்ன வேணுமோ, பிரவீன்ற கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காரு. எந்த இடத்துலையுமே வந்து இவர் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரியே வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியல. ஸோ அந்த அளவு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது. செகண்ட் ரீசன் ஆஃப் இந்த படம் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கதையில் வந்து எப்போவுமே ஒரு படிக்காத பையன் இருப்பான், நார்மலாக வந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து திருந்துவான், இதுதான் ஒன்லைன். பட் ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளேவாக நம்மளை என்கேஜாக வச்சுருந்துச்சு. நிறைய இடம் வந்து நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக யோசிக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆச்சு. மூணாவது ரீசன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து அப்பா வந்து லைஃப்பில் வந்து ஹீரோவாக இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் டைமில் வந்து எப்போவுமே அது என்னன்னே தெரியல. ஸ்கூல் டைமில் போய் நீங்கள் அப்பாவை பற்றி யார்கிட்ட பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அப்பாவா அவர் எதுக்குப்பா அவர்கிட்ட ஏன்ப்பா பேசணும் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருப்பாங்க. பட் அங்கேருந்து ஒரு பையன் பயங்கரமாக வந்து க்ரோ ஆகி அந்த கேரக்டருக்கு படிக்காத ஒரு பையன் படித்தானா என்ன நடக்கும் அப்படின்றத ரொம்பவும் வந்து ஹை ரேஞ்சில் வந்து பண்ணாமல் கதைக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெளிவாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வேணுமோ அந்தந்த இடத்துலலாம் சீன் பண்ணியிருக்காங்க. பேரலராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ஷர்ட்டை வந்து கென்னுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை படத்தில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக எமோஷ்னல் டச்சாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து இந்த அப்பா அம்மாட்ட நம்ம பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் படத்தோட ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களே அறியாமல் வந்து கண்ணீர் வரும். அது ஃபுல் கேரண்டிடாக படத்தை போய் பார்க்கலாம். அஞ்சாவது ரீசன் என்ன, அதாவது லாஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அண்ட் வந்து படத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இது வந்து ஸ்கூல் லவ் தானே, இது எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் அதே நேரத்தில் அந்த லவ் போர்ஷனை ஸ்கூல் பசங்களுக்கு எதுக்குப்பா லவ் அப்படின்னு காமன் ஆடியன்ஸ் வந்து யோசிப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். அது ஒரு 40 மினிட்ஸாக படம் பார்த்துட்டு இருக்கப்போ அது காமன் ஆடியன்ஸ் யோசிக்கிறது இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ட்விஸ்ட் அடித்து படத்தில் வந்து ஒரு என்கேஜாக கொண்டு போகிறாங்களே, அது கென் வந்து ஒரு இன்டர்வியூவோட சொல்லியிருந்தாப்புல இந்த மாதிரி ஒரு 2 வருஷமாக இந்த கதையை நாங்கள் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 வருஷமாக கதை எழுதுனதுக்கு மிகப்பெரிய ஒரு ஒர்த்தபிளான ஒரு மூவி. பசங்க இந்த ஸ்கூல் பசங்க தாண்டி காலேஜ் பசங்க அண்ட் வந்து இந்த இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் உங்களுடைய ஸ்கூல் டேஸை ஏதோ ஒரு மூமெண்ட்டில் டெஃபினட்டாக வந்து ஞாபகப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் அண்ட் சேம் டைம் எமோஷ்னலாக பயங்கரமாக ஒரு கணக்கில் இருக்குது. இந்த 5 ரீசன்ஸ்க்காகவே இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத வந்து கேரண்டீடாக வந்துட்டு சொல்கிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படம் யூத் படம் பயங்கரமாக எங்கேஜாக இருக்குது. டெஃபினட்டாக எல்லோரும் போய் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் வந்து படத்தில் ஏதாவது வந்து இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிட்டோமே, படத்தில் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எந்த கேரக்டர்லையுமே வந்து நெகட்டிவ் இல்லை. எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக யூத் படம் நல்லாயிருக்கும். தேட்டரில் பாருங்கள்.